வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு ஏலக்காய் 20, கிராம்பு 20, லவங்கப்பட்டை 3, அன்னாசிப்பூ 5. இது நம்ம அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டோன்னா 2 தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரப்போர்ஷன் வச்சு நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸ்மெல் வந்தோடனே ஸ்டாப் பண்ணலாம். ரொம்ப கரிஞ்சு போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். ஃபைனாக பவுடர் பண்ண முடியாது, கோஸாக தான் இருக்கும். பரவாயில்ல, அது பிரியாணி வேகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். பேஸ்ட் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 5 to 6, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைச்சோ எடுத்துக்கலாம். நெய் 3 ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன், பிரிஞ்சி இலை, அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு, இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது. தனியாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த வெங்காய பேஸ்ட்டோடைய இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். இது பச்சை வாசனை போகிறோன்னே வதக்கிட்டு இப்போது பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 minutes எண்ணெயிலே நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கலந்தாச்சு. இப்போது மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், நறுக்கிய தக்காளி 1. தக்காளியில் நம்ம நிறையா சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா லெமன் ஜூஸ் தயிரெலாம் சேர்க்குறனால. அவ்வளோதான். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். உப்பு, இதுக்கு தேவையான உப்பு லாஸ்ட்டாக உப்பை செக் பண்ணிக்கலாம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாட்டு தக்காளினா சீக்கிரமே நமக்கு மசிஞ்சிரும், இது கொஞ்சம் லேட் ஆகும். ஆல்ரெடி சொல்லிட்டேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போது தயிர் 2 டேபிள் ஸ்பூன், நிறையவும் சேர்த்துடக்கூடாது, 2 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இன்னும் பாய் வீட்டு பிரியாணிலாம் சிக்கனோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். புதினா போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கழுவி சுத்தம் செஞ்ச சிக்கன், லெக் பீஸ், போன் பீஸ் எல்லாமே சேர்த்து போடலாம். 1/2 kg நான் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ண சிக்கன். இதை நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு 2 minutes நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமே வெந்துடும். மட்டனுக்கு தான் நம்ம தனியாக வேக விடணும், கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி, 1 கப் அரிசினா 1.25 கப் எடுத்துக்கலாம், ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நம்ம வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப விதையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப்பே கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 minutes நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கன் ஒரு 3/4 பங்கு வெந்திருக்கணும். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ஏற்கனவே ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 hour ஊற வச்சனால 1.25 பங்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஊற வைக்காமல் டைரெக்டாக சேர்க்குறதுனா 2 பங்கு தண்ணி வேணும், ஆனால் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா தான் அரிசி நல்லா வேகும். உப்பு ஃபைனலாக உப்பு சேர்த்தாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துடலாம். இது அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது. ஃபைனலாக பிளேட் க்ளோஸ் பண்ணும்போது. இப்போது இது நல்லா வேகட்டும். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்,
ஓப்பன் பண்ணியே வேக வைக்கக்கூடாது, அதோடய ஃப்ளேவர்லாம் வெளியில் போயிடும். ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் அந்த தண்ணிலாம் குறைஞ்ச உடனே நம்ம தம் போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸி. குக்கரில் வெயிட் போடாமல், நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறேன். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பெரிய சைஸ் உள்ள பாத்திரம். ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நெய் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தோம், இப்போ லாஸ்ட்டாக சேர்த்தாச்சு. ஒரு 15 நிமிஷம் தம் போடுறதுனா ஒன்றும் இல்லை. சிம்மில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வெயிட்டாக வச்சிடணும். பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதோட ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி. எப்படி சிக்கன் வெந்திருக்கு பாருங்கள், ரெடி. நான் இன்றைக்கி இதோட எக்கு, ஒரு நல்ல சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மை நெக்ஸ்ட் வீடியோ சிக்கன் கிரேவி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.